தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஞான சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாமதான கலியதேவன் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு, நீ போகிறதுக்கு முன்னால் கான்சாஸில் பிரிவாக இருப்பான், நீ போகிறதுக்கு முன்னால் கன்சாஸில் பிரிவாக இருப்பான். கான்சாஸ்ன்றது யூஎஸ்ஏல இருக்க போல இருக்குது, ஒரு தனி ஸ்டேட் மாதிரி தெரியுது. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கணும். மகாபெரியோட ஓரிக்கை மணிமண்டபம் நடத்திய இந்த சமயம் ஸ்லோவாக போயிருந்தது. ஏகப்பட்ட டிலே, ஏகப்பட்ட பிரச்சனை, இஷ்யூஸ், அதில் ஸ்லோவாக தான் போயிருந்தது. இது விநாயகராம் அப்படிங்கிற கட்டம் மயஸ்ட்ரோ அவர் தான் இதை சொல்கிறார். இந்த அனுபவத்தை அவர் பிரதோஷ மாமாவோட கசின் பிரதர். இவர் விநாயகராமுக்கு யூஎஸில் ஒரு கச்சேரி இருக்குது, வேறு ஏதாவது கூட அங்கே வருவா படருக்கு இப்போ ஜாயின் பண்ணணும். கான்சாஸில் அங்கே ஒரு கச்சேரி போக வேண்டியிருக்கு. பிரதோஷ மாமா கிட்ட எப்போவுமே அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் பெரியவா மாதிரி அவர்கிட்ட உத்தரவு வாங்கின்னு தான் போவார். அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போது இவர் பார்த்துருக்காரு, பிரதோஷ மாமா இந்த மணிமண்டபம் வேலை வேறு சீக்கிரமாக முடியணும், அதுக்காக ஒரு அதிருத்தம் பண்ணலான்னு வேறு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால் பத்திரிக்கையும் அடிச்சிட்டேன் நான். அதுக்கு நீ ஒன்று பண்ணு, அந்த பத்திரிக்கையை எடுத்துக்கோ, கூட மடத்துலேருந்து நான் சந்திரா மாமா கிட்ட சொல்லி பிரசாதமும் மகாபெரியோட ஒரு சின்ன திருவுருவ படம் வாங்கி கொடுக்குறேன், ரெண்டுத்தையும் கையில் வச்சுக்கோ. ஏன்னா அவள் கேட்பாள், நான் ஃபாரினில் அங்கே பக்கம் கன்சாஸில் போனால் யார் பெரியவான்னு கேட்டான்னா அப்புறம் முழிக்கணும், அதையும் காமிச்சு இது மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அதிருத்திற்கு பணத்தை அதிருத்திரம் நடக்கிறதா பணம் கொடுக்குறேன்னா அதையும் வாங்கிட்டு வா. இவருக்கு ஒன்றும் புரியல, அங்கே எங்கே கன்சாஸில் கொடுக்க போகிறா. அவர் முழிச்சார். அப்புறம் ஏன்னா விநாயகராமுக்கு அந்த இடமே ரொம்ப புதுசு, முதல் தடவை வேற போகிறாரு. மணிமண்டபத்துக்கு இதெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிஞ்சு எப்படி இது பண்ணுவான். அப்போது அதுக்கப்புறம் அது பிரசாதம் வந்துடுத்து இவருக்கு அங்கே இந்த சந்திரமாமா. ஆனால் ஒரு மகாபெரியோட திருவுருவ படத்தை கொண்டு வரத்துக்கு மறந்துட்டார். பரவாயில்ல, என்ன பண்ணார், இவர் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருந்துதான், தினமணியாத ஒன்று மகாபெரியோட ஒரு இது வந்திருந்தது. அதில் அந்த காலத்தில் நம்ம ஆர் வெங்கட்ராமன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அவரும் மகாபெரியாலும் இருக்கா மாதிரி ஏதோ ஒரு இது வந்தது தான் ஃபோட்டோ. அதை கட் பண்ணிட்டு அதை ஒரு ஒட்டி அதை ஒரு அட்டையெல்லாம் எடுத்துட்டாராம். அப்புறம் இந்த பிரசாதத்தை எடுத்துட்டார். அப்புறம் அப்போ இவர் சொல்கிறாராம், இவர் ஒரு அட்டையில் ஒட்டி எடுத்துட்டாராம். அங்கே போய் சேர்ந்தார். அவர் சொல்கிறார், இவர் பிரதோஷமாக சொல்கிறான், இவருக்கு அங்கே போய் கிடைக்குமா, அங்கே புது இடமாச்சு, அங்கே போய் பணம் கிடைக்குமான்றதை கிட்டத்தட்ட அவர் பேசியிருக்கார் ஓப்பனாக பிரதோஷ மாமா கிட்ட. நம்ம இவர் விநாயகரா அவர் சொன்னால், போடா பைத்தியக்காரா, நீ அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே பெரியவா அந்த ஏதோ சொல்கிறிய இடம் சொல்கிறிய கன்சாஸ், அங்கே பெரியவா அங்கே இருப்பாடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். அவ்வளோதான். பெரியவா அவெல்லாம் எப்படி, நம்மளே எப்படி பேச, அவர் எப்படி பேசுவார். பிரதோஷ மாமா அப்படி பேசியிருக்கார், வெறித்தனமாக பேசியிருக்கார். இவர் கிளம்பி அங்கே போயிட்டார். போனார்னா அங்கே ஏர்போர்ட் ஏதோ ஒன்று உண்டு அந்த கன்சாஸில். அங்கே அப்போ ஃபோன் தான் அந்த பாத்திக்கிட்டேருந்து, நீங்கள் அங்கேயே இருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அங்கே ரெஸ்ட் ரூமில், நாளைக்கு உங்களை பிக்கப் பண்ண வருவா அப்படின்னா. அடுத்த நாள் சங்கர்னு ஒருத்தர் வந்தாராம், அது கூட பார்க்கணும். நம்ம சங்கரன் தானே வந்தார். காரில் இவரை கூட்டின்னு போய் கன்சாஸில் ஒரு இடத்துல ஒருத்தர் வீட்டில் விட்டார். அவர் பேர் ஸ்ரீனிவாசனா. இப்படி இருக்குது, பேர் எல்லாமே இப்படி இருக்குது. அவர் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். எல்லாம் அந்த கமிட்டியில் இருப்பாளாக இருக்கும், அந்த அங்கே நடக்கிற கச்சேரி கமிட்டியில் அது உள்ளே நுழையிறாராம் விநாயகராம். நேர் எதிர்க்க ஒரு பெரிய மகாபிரிவாவுடைய திருவுருவ படம், பெரிய ஃபோட்டோ பெருசாக இருக்கான்.
அதான் இவர் சொன்னார், பிரதோஷ மாமா அப்படிங்கிற 64வது நாயன்மார் ஏதாவது சொன்னார்னா நடக்காமல் போகுமா வாயிலேருந்து? அது யார் அவர் சொல்ல வைக்கிறது? பரமேஸ்வரன் தானே. நீ போகிறதுக்கு முன்னால் கன்சாஸில் பெரியவா இருப்பான்னு சொன்னால, அங்கே இருக்கா பெரியவா. அவர் ஏதோ கச்சேரி பண்ண வராரு, அவ்வளோதான். அத்திருத்தத்துக்கு முடிஞ்சுதுன்னா இந்த நோட்டீஸை காமிச்சு மகாபெரியோட ஒரு ஏதோ ஒரு திருவுருவ படத்தை காமிச்சு இவர் தான் அவருன்னு சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி ஏதாவது பணம் ஏதாச்சும் எழுதி கொடுக்குறா, இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பணத்தானா அதுக்காக அவர் வந்திருக்கார். ஒன்றும் வாயே திறக்கலை. உள்ளே நுழையும் போது அந்த திருவுருவ படம் இந்த ஸ்ரீனிவாசன் வீட்டில் ஹால்லாம் மாட்டியிருக்கான். அங்கே பிரதோஷ மாமா சொன்னது நடந்து போச்சு. அதான் இப்போ தலைப்பாக கொடுத்துருக்கோம். நம்ம இதில் மட்டும் அந்த மாதிரி தலைப்பு பளிச்சுன்னு அடிக்கும் இருக்கும் கரெக்டாக. பெரியவா அனுகிரகம் தான். ஹாலில் அந்த மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு டேபிள் மாதிரி இருந்து தான். இந்த டேபிள் மேலேயே இந்த பத்திரிகைகள், இந்த இதுக்கு அத்திருத்தத்துக்கான ஒரு நியூஸ் ஏற்கனவே போட்டார், பிரிண்ட் பண்ணிட்டார். இந்த தேதிக்கு பணம் தான் வரணும், அதெல்லாம் பிரதோஷம் எல்லாம் நடக்கும்னு போட்டுருவார். பெரியவா பார்த்து பாடா அப்படின்றார். அதெல்லாம் அங்கே வச்சுட்டு பெரியவா படத்தையும் அங்கே வச்சுட்டு அவர் ரூமை எது சொன்னாலும் அங்கே போய்ட்டு அவர் எல்லாத்தையும் போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கை கால அலமின்னு வரலான்னு வரத்துக்குள்ளே அந்த சீனிவாசன்றவர் இந்த பத்திரிகை பார்த்துட்டார், மகாபெரிவா படத்தை பார்த்துட்டார். அவருக்கு தெரியும் போல இருக்குது ஏற்கனவே. அவர் என்ன சொன்னார், விநாயகரம் வந்தோடனே, விநாயகராம் எனக்கு ரொம்ப நாளாக அதிருத்ரம் பண்ணணும்னு ஆசை. அதாவது அவரே செலவழிச்சு எப்படி இருக்குது, அதிருத்திரத்துக்கு எக்கச்சக்கமான செலவாகும். ஆனால் அவர் சொல்கிறார், பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நானே முழுக்க முழுக்க பணத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு பண்ணணும்னு வேறு ஒரு சங்கல்பம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ விஷயம் டக்குன்னு நடக்குது. அங்கே பிரதோஷ மாமா வாயிலேருந்து வந்ததுன்னா பெரிய மகாபெரிவா அங்கே இருப்பா உனக்கு முன்னாடி கன்சாஸ்லன்னு. அது இல்லை, பணமும் உங்கள் முன்னாடி இருக்குது. அதுதான் பார்க்கணும். எப்படி அவருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ண வச்சு அவர் அந்த சீனிவாசன்றவரை அவர் அது ரெடியாக இருக்கார். அங்கே ஏற்கனவே பண்ணோன்னு இருக்காராம். இந்த நோட்டீஸ் பார்த்தோன்னே இதுக்கு யாராவது பண்ணுறாளா? இல்லை அதுக்கு பணத்துக்காக தான் இந்த ஃபோட்டோலாம் கொடுத்து அனுப்பிச்சு பெரியவாளை தெரியாதா? பெரியவாளோட பக்தர் நான். இந்த மாதிரியான ஒரு அத்திருத்தம் பண்ணணும், அதுவும் காஞ்சிபுரத்தில் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் நீங்கள் ஓரிக்கே பண்ணோன்றீங்க, ரொம்ப எனக்கு பாக்கியம்னாராம். முழுக்க செலவு எல்லாத்தையும் அவரே எடுத்துன்னு அந்த அத்திருத்தம் நடந்து தான். ஆனால் அதில் எப்படியாவது கொஞ்சமாவது நான் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாலாம், பரவாயில்லன்னு அதை எடுத்துட்டாலாம். ஏன்னா அவர் இல்லாமல் நடக்காது. இந்த இன்சிடெண்ட் நடந்தது எப்போன்னா 1991. அப்போ பெரியவா இருந்த சமயம் ஸ்தூல ரூபமாக. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர். மகாபெரிவா பாதமேச்சரம், மகாபெரிவா பாதமேச்சரம்.